யூஸ்வலா நிறைய பேர் சாப்பிட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் ஒரு ஸ்டாக் ஆஃப் 10 tortillas இந்த சப்பாத்தி எடுத்து அலுமினியம் ஃபாயில்ல வச்சு அவன் இருந்ததுன்னா வச்சுட்டு அதுல வார்ம் மினிமம் டெம்பரேச்சர்ல வச்சு வச்சிட்டீங்கன்னா வார்மா இருக்கும். ஒரே சமயத்துல எல்லாமே கொஞ்சம் ஆமா ஹீட் ஆயிடும். இப்போ நம்ம ஒண்ணு பண்ண போறதுனால அது ஜஸ்ட் இப்படியும் பண்ணலாம், இந்த மெத்தட்லயும் பண்ணலாம். லேசா ஆலிவ் ஆயில் தடவிச்சா அவ்வளோ கில்ட் ஃபீலிங் இருக்காது, ஏன்னா டோட்டலி உங்களுக்கு ஆலிவ் ஆயில் தான். ஓகே. ஸோ இது வந்து ரெடிமேட் கார்ன் சப்பாத்தி. கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். ஸோ இந்த மீன் டைம் இந்த ஹீட் ஆகிறதுக்குள்ள இந்த சால்சாவோட கண்டென்ட் சொல்லிடலாமா ஒரு தடவை? ஸோ பாருங்க, சால்சா இது ஏற்கனவே நம்ம நிறைய தடவை ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இது ஒன் ஆஃப் த ஃபில்லிங். எப்படி அவங்க வந்து இப்போ ராஜ்மா பீன் அந்த ஃப்ரைட் பீன் பண்ணாங்களோ அது மாதிரி இது ஒன் ஆஃப் த ஃபில்லிங். ஸோ இதில் என்னென்ன இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் மெயின் வந்து ஆனியன், டொமேட்டோ வந்து பாதியாக கட் பண்ணி சீட் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு, ஓகே, பூண்டு, பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ் அண்ட் இது கொத்தமல்லி, அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் தக்காளி வந்து தக்காளியோட அந்த நடுப்பகுதியில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும். அந்த சின்ன சின்ன சீட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வெறும் அந்த ஃப்ளெஷ் அந்த சதைப்பற்று இருக்கும் இல்லையா அதை மட்டும் நல்ல பொடியாக நறுக்கி போட்டிருக்காங்க. ஸோ பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகாய், பூண்டு, இது 4த்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து லெமன் ஜூஸ் அந்த புளிப்புக்கு தேவையான அளவு அந்த லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கொத்தமல்லி சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான் இல்லையா? இப்போ நல்லா இது வார்ம் ஆயிட்டு இருக்கு. நான் சிம்ல வச்சிடுறேன். இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டாக் பண்ணி தரவில்ல, இல்லை அந்த ஸ்டைலில் உங்களுக்கு சர்வ் பண்ணுவா எப்படி? இல்லை, நீங்கள் அதை எப்படி சர்விங் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிடலாம். சீஸ் இது ஒன் ஆஃப் த ஃபில்லிங் இல்லையா? செடர் சீஸ். இந்த செடர் சீஸ் தான் வந்து நல்லா கெட்டியா இருக்கு இல்லையா? கிரேட் பண்றதுக்கு நல்லா டேங்கியாவும் இருக்கும். ஓகே, டாட்டியா ரெடி ஆயிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் இதை நான். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி வைப்பாங்க, எப்படி சர்வ் பண்றாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஓகே, யூஸ்வலா 2 சின்ன சைஸும் கிடைக்கும் டாட்டியாஸ். இல்லை 2 or 3 கொடுப்பாங்க, பெருசுன்னா 1. ஓகே, ஸோ இப்படி கிராஸா வச்சுட்டு ஓகே செடர் சீஸ். பார்த்தாலே பிளேட் ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் பி நெக்ஸ்ட் சல்சா. ஓகே, சல்சா, லெட்யூஸ், ஓகே, beans, அண்ட் ஃபைனலி சவர் க்ரீம் சைடில் வச்சு கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதும் காமிக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ நம்ம எப்படி சாப்பிடணும்னா இந்த மாதிரி சர்வ் பண்ணப்புறம் கொஞ்சமாக பீன் எடுத்து நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி. ஓகே, பட் ஆனால் ஹோட்டல்ஸ்ல சர்வ் பண்ணும்போது இப்படி தான் சர்வ் பண்ணுவோம். நம்ம தான் வந்து நம்ம எப்படி ஃபில்லிங் வேணுமோ எடுத்து சாப்பிடலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் லெட்யூஸ். நல்ல ஜெனரஸ் போர்ஷன் சாப்பிடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரைட் பீன் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அப்புறம் மேலே லெட்யூஸ், ஸோ சல்சா அதுக்கு மேலே இல்லையா? இன்னும் கொஞ்சம் போடுறேன் பார்த்தாது. ஓகே, அண்ட் ஃபைனலி சீஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அந்த 4 ஃபில்லிங்கும் இருக்கு. ஆமாம், அண்ட் கொஞ்சம் இந்த சவர் க்ரீம். ஸோ இதில் வந்து நம்ம வெறும் கெட்டி தயிர் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து புளிக்க வச்சு க்ரீம் பண்ண, அதனால அது க்ரீம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கெட்டியான தயிர் வித் அந்த ஆடையோட எடுக்காம. ஓகே, ஆலிவ் எவ்வளோ வேணுமா, இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்படி வச்சு அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க. ஓகே,
ஸோ லைக் வெரி சிம்பிள். இந்த நீங்க அந்த ஃப்ரைட் பீன் மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா சால்சா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம், லெட்யூஸ் ரெட் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் சீஸை வந்து கிரேட் பண்ணி வச்சிட்டோம்னா அழகா நம்ம வந்து அந்த ஹீட் பண்ணி நம்மளுடைய அந்த டாட்டியால வந்து அழகா மேல 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 ஃபில்லிங் போட்டுட்டு ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து லைக் டிராவல் அப்ப கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஃபில்லிங்லாம் தனியா அந்த குட்டி குட்டி டப்பாஸ்ல எடுத்துன்னு போனா அவங்கவுங்க எது வேணுமோ எல்லாத்துக்குமே சில எல்லாம் பிடிக்காது. எது வேணுமோ அதை, எது வேண்டாமோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்துக்கும் எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி. ஸோ அப்படியே நீங்க யூ ஹேவ் டு பைட், டேக் அ ஃபுல் பைட். பாருங்க, சாட்டியாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே எடுத்து கடிக்க முடியாது, பட் ஒரு போர்ஷன். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அண்ட் இந்த லேயர் வந்து நம்ம தனித்தனியா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் வந்து ராஜ்மா பீன் அண்ட் ஒரு பக்கம் வந்து சால்சா, ஒரு பக்கம் சீஸ், அப்படி போட்டோம்னா தனித்தனியான டேஸ்ட் தான் இருக்கும். இது வந்து மேல மேல லைக் ஒண்ணு மேல ஒண்ணு போட்டிருக்கிறதுனால எல்லா டேஸ்ட்டுமே கிடைக்குது நமக்கு. அண்ட் நம்மளோட அந்த சீஸோட அந்த ஃபிளேவர், டேங்கினஸ் அண்ட் அந்த சால்சா, நம்ம லெமன்லாம் சேர்த்துருக்கோம். அண்ட் அந்த ராஜ்மா பீன் வந்து அந்த ஃபில்லிங் நமக்கு வந்து யூஸ்வலா நமக்கு வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அங்க கிரன்ச்சி அந்த லெட்யூஸ் கடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அண்ட் ஐ திங்க் இன்னொரு வெர்ஷன்ல பார்க்கும்போது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரொம்ப ஹெல்தி. கரெக்ட். ஆமா, சீஸும் நம்ம வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் அது ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுவும் கொஞ்சம் நல்லதுதான். ஆமா, இல்ல நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. ஆமா, இன் மாடரேஷன் எல்லாமே நல்லதுதான். ஸோ அண்ட் நம்ம வந்து ரொம்ப லைக் டூ மச் ஆஃப் ஸ்பைசஸ் சேர்க்காம இந்த மாதிரி சேர்க்கறது வந்து ரொம்ப ஹெல்தியானது. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா they will like it இல்லையா? அவங்களுக்கு சீஸும் பிடிக்கும், எல்லா விதமான இன்கிரீடியன்ஸும் அவங்களுக்கு உடம்புக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரே இதுல ஃபுல் மீல் ஆயிடும். ஆமா, எஸ். இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணி ஒரு டாட்டியா சாப்பிட்டாலே போதும், தாராளமா போதும். ஓகே, சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க சப்பாத்தியில கூட ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து ஒரு மெக்சிகன் டிஷ், அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், டேஸ்டியான ஒரு டிஷ் வந்து எப்படி பண்றதுன்னு காமிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த பீன் பொரிட்டோ இஸ் அ மெக்சிகன் டிஷ், வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டிஷ்ஷஸ் சமைக்க தெரியும், நானும் நல்லா சமைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் இங்க வந்து சமைக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசி பகுதியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம்.